ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருப்பு மூவி பற்றின அப்டேட் தாங்க. ஆமாங்க. ஸோ கருப்பு மூவி வந்து ரிலீஸ் ஆகும், தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால ரிலீஸ் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அது நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அதுக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அதே தீபாவளியில் வர்ற மாதிரி ஸ்லாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 18 வருமானு தெரியல. ஸோ இல்லை, தீபாவளி அன்னைக்கே வருமானு தெரியல. ஸோ பார்ப்போங்க. மேக்ஸிமம் அந்த 20க்குள்ளே பண்ணிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 20 பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் தீபாவளிக்கு அந்த ஜோனில் தான் வந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த டீசரில் போட்ட அந்த மியூசிக் வந்து அந்த ஃபுல் சாங் வெர்ஷனாக வரும்னு நினைக்கிறேன். அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதுதான் ஒரு டிப்பிக்கல் ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒரு வைப் வந்து தருது. ஸோ கண்டிப்பாக அதுதான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை சொல்கிறேன். ஃபுல் வெர்ஷன் ஆஃப் அந்த இதை தான் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகன்ற மாதிரி தோணுதுங்க. ஸோ கண்டிப்பாக அபயங்கர் அவர் வந்து நல்லா பண்ணிவிடுவார், டவுட்டே வேணாம். ஏன்னா ஒரு இந்த இதில் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது தான் டியூட் மூவியில். பட் அதை வந்து இது பண்ணி இந்த இதில் வருவாருன்னு பார்ப்போங்க. ஸோ கருப்பு மூவிக்கு நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.